அன்பான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். உச்சி வெயிலின் முகமன் அனைவர்களுக்கும் பதிலை சொல்லிக்கொள்ளுங்க, சலாம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஸ்ரீலங்கா மட்டக்களப்பு காவத்தமுனை என்ற பிரதேசத்துக்குள்ளால் போயிட்டுருக்கேன். என்னத்துக்கு போகிறேன்னு கேட்டால், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மில் ஏரியா, பெரிய கோடீஸ்வரன் சொல்கிற ஏரியா தான் இது. இந்த பகுதி பிசுக மாட்டானுகள். ஆனாலும் கோடீஸ்வரனுகள் தான் மனுஷனுக்கு கொடுக்குறாக்கள் இல்லைவனுகள். மில்லுகளை பாருங்க, ஒவ்வொரு மில்லும் பெரிய கோடிக்கணக்கான மில்லு கட்டிருக்கான வீடு வாசல்களை பார்க்கணும், அது பெரிய கோடிக்கணக்கில் வீடு வாசல். ஆனால் ஒரு 500 ரூபா காசு மனுஷனுக்கு வருஷத்தில் ஒருக்கா கொடுக்கறது கூட மனம் வராது. சரியாண்ணா, பொதுவான விஷயத்துக்காக கைக்கணும், ஈபத்தண்டு அல்லாஹால எடுக்கக்கூட. சரி, இப்போ எப்படின்னு கேட்டால், காவத்தமனைக்குள்ளால் போகிறேன். பிரதான ரோட்டு இது, காகித நகர் வீதிக்குள்ளால் போயிட்டுருக்கேன். என்னத்துக்கண்டு கேட்டால், அதாவது சாப்பாடு விஷயமாண்டா உங்களுக்கு போட்டு விட்டு தான் இருப்பேன். அந்த இதுக்குள்ளே ஒரு மாளிகை இருக்குது, சாப்பாடு போடுற ஹோலன் இருக்குது, கல்யாண மண்டபம். நான் ஏற்கனவே ஒரு அன்றைக்கு போட்டேன், நான் 2 கிழமைக்கு முதல். அதுக்குள்ளாம் போயிட்டுருக்கேன். இது வலிமா சாப்பாடுகளை விட்டுறப்படா, சாப்பாடு விஷயம். அடுத்த வலிமா சாப்பாடுன்னு சொல்லக்கூட நல்லா உரைச்சி சமைச்சிருப்பானுகள். உரைச்சோட நமக்கு சரியான விருப்பம். ஆனால் அந்த கடவழியை விற்கிறதுல கண்ணுகள் சவப்போட்டு தாரானுகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த முகநூலில். ஆனால் வலிமா சாப்பாடு அது நல்ல உரைச்சி நல்ல சாப்பாடு அடிக்கும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னென்று கேட்டால், எனக்கு ஒரு ஆசை, உங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அன்பான உறவுகளே, அல்லது நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு ஓடணும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில். அங்கே என்னென்று கேட்டால், அமெரிக்காவோட க்ரீன் கார்டு கிடச்சி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். இன்னும் வீசா கிடைக்கல. அப்படி கிடச்சி இன்ஷா அல்லாஹ் அமெரிக்கா போனால், USA போனால், இந்த இதில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு தரத்துக்குரிய ஏற்பாடாக பண்ணுவோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஆக்களை ஒரு 150 பேர்கிட்ட இருக்கிறீங்க. உங்களோட விவரங்களை எடுத்து எனக்கு தயவு செய்து அனுப்புங்க. என் வாட்ஸ்அப்புக்கு இப்போ அனுப்பி வச்சுக்கொள்ளுங்க. திடீரெண்டு அப்போ போனாலும் போயிடுவோம். எங்கே போனாலும் இந்த யூடியூப் வந்து வேலை செய்யும், இந்த விடிகள் யூடியூப் வேலை செய்யும். சரி, இப்போ நான் கல்யாண வீடு மண்டபம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பரை மறந்துடாங்க, சொல்கிறேன் கேளுங்க. 07 6 84 078 84. 07 6 84 078 84. பாருங்க, இதான் காவத்தமனையினுடைய பிரதான வீதியால் இப்போ நான் போயிட்டுருக்கேன். மண்டபம் வருது, ஆட்டாண்டு கிருகுது, சாப்பாட்டு மண்டபத்தை நோக்கி கிருகுது. இப்போ நானும் ஒரு இடத்தால் கிருவன் புஷ் பைக்கெலாம் போகிறேன். தானே புஷ் பைக்கெலாம் போயிட்டுருக்கேன். சரியான வெயில், கடும் வெயில். பாருங்கள், வெளிச்சம் தெரியுதான்னு பாருங்கள், சூரியன் தெரியுதான்னு சொல்லி. ஆனால் எப்படி வெயிலுக்குள்ளே போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு போயிட்டு முடிஞ்சால் சாப்பாடு கடையெல்லாம் போட்டால் முடிஞ்சு உங்களுக்கு அனுப்புவேண்ணா. சரி, மாற போகிறேண்ணா, கல்யாண மண்டபத்துக்கு மாற போகிறேன். இந்த ஊருக்கு பிறகு தான் சாப்பாடு. ஆனால் எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. சுபோகன் இன்னால் ஒரு மொட்டை சைக்கிள் வந்துச்சு, பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுபோகெல்லாம் சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க லோலதிக்கு. நம்மட மக்களுக்கு தான் தொழுகைகளுக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இப்போ ஹதீஸில் ஹர்தபாகம் சுபஹுடைய சுண்ணத்தான 2 ரக்காயத்து வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை விட சிறப்பானது என்ற ஹர்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபர்லான லுஹர் தொழுகைன்னு சொன்னால் எவ்வளோ விசேஷமாக இருக்கும், எவ்வளோ பெருமதி அதிகம். ஆனால் அதெல்லாம் நம்மளோட உம்மத்துக்கு விளங்குற மாதிரி இல்லை. இந்த உறங்கிட்டேன். சரியா, முடிஞ்சால் உள்ளுக்க போய் வருவேண்ணா. வீடியோண்ட பாருங்க, எத்தனை மோட்டர் சைக்கிள் எத்தனை சாமான் வந்துருக்கு. ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்ததான் களிமா சாப்பாடுண்டா கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறானே, அதான் மக்கள் அதை விட மாட்டாங்க. எப்படி இதுதான் கல்யாண ஹால். வீடியோ பண்ணி காட்டுறேன் பாருங்க, இதை லாஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் கல்யாண ஹால். சரி, அதோட முடிச்சு கொள்றேன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போமா.
நாலு மூணு யூரோ நாலு கூத்தாடி கேட்டால நன்மையாக நம்ம மௌத்தாயினா தொழில் ஜனாத்த தொழில்